மகாபாரதம் அப்படிங்கிற புராணம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதில் கர்ணனுக்கு வந்து துரியோதனன் வந்து சொன்ன கதை தான் இப்போ நம்ம கேட்கக்கூடியது. என்ன அப்படின்னா, முன்னொரு சமயம் ரொம்ப பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சத்திரியர்களுக்கும் பிராமணர்களுக்கும் இடையில வந்து பெரிய யுத்தம் ஒன்று நடக்குது. அந்த சண்டையில் பார்த்திங்கன்னா மற்ற இரு பிரிவினராக கூடிய அந்த வைசியரும் சூத்திரர்களும் வந்து பிராமணர்கள் கூட சேர்ந்து சண்டை போடுறாங்க. அதில் சத்திரிய வந்து எண்ணிக்கையில் வந்து குறைஞ்சிட்றாங்க. மற்ற மூணு பிரிவுக்காரும் பலமாக ஆட்கள் சேர்ந்துக்கிறாங்க. அதனால பண்ணுறாங்க, நல்லா போர் செய்கிறாங்க. இருந்தாலும் அந்த சத்திரியர்கள் கூட உண்டான சண்டையில் அவங்க பிராமணர்கள் அணியில் வந்து அதாவது தோத்துறாங்க. எப்படின்னு கேட்டால், சத்திரியர்கள் வந்து ஒரு பிரிவு, பிராமணர், வைசியர், சூத்திரர் இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு பிரிவாக இருந்தாங்க. அவங்க தோத்துறாங்க. எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலுமே தோத்துறாங்க. இவ்வளோ பலமான அணியாக இருந்துமே நாம் எப்படி தோத்தோம் அப்படின்னுங்கிறது அவங்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா அந்த கால பிராமணர்கள் எல்லாருமே சிறந்த வீரர்களாக இருந்தாங்க. அதனால் அவங்க சத்திரியர்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருந்துமே எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரு தலைவர் தான் இருக்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் தான் நாங்கள் கேட்போம், இன்னும் கேட்டுட்டு இருக்கிறோம். நீங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே தலைவர் மாதிரி இருக்கிறீங்க, அவங்கவுங்க இஷ்டப்படி நீங்களாம் நடந்துக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்களா. இந்த கதை மூலிமா முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு தலைவனுக்கு கீழே எல்லோரும் கட்டுப்பாடாக இயங்கணும்னா வெற்றி அப்படிங்கிறது சிறப்பாக சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.